இப்பல்லாம் வந்து ஒரு நமது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்தோ, இல்ல அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமோ, ஏதாவது ஒரு 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 விஷயம் இருந்தா, அதை எதிர்த்து நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம்னா, அந்த கேஸ்ல கண்டிப்பா நம்ம தோத்துடுறோம். அது இப்ப வந்து சமீபத்தில தெரிஞ்சுட்டு இருக்குது. நெறைய இடத்துல வந்து ஒரு சில இடத்துல ஜெயிக்கிறாங்க, ஒரு சிலர் தோத்துடுறாங்க. ஏன்னா சாதகமான தீர்ப்புகள் அவங்க பக்கம் வருது. இப்ப அரசியல் வசனங்கள் பல இது பறக்க விட்டுருக்காரு, தெறிக்க விட்டுருக்காருன்னா, ஜனநாயகனுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த ஃபிலிம் சென்சார்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்படிங்கிற மாரியும், பராசக்தி மூலியமா தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த ஃபிலிம் சென்சாருக்கு பயங்கரமான ப்ராப்ளம் வருதுங்கிற மாரியும் நெறைய இப்ப போயிட்டு இருக்கு. இது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? இவங்க 10ஆம் தேதி வந்து படத்த ரிலீஸ் பண்ணணும்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க. ஆன் த லெட்டர் பேட் ஆஃப் டான் பிக்சர்ஸ் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது இந்த படத்த வந்து இல்ல அது 10ஆம் தேதி பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களா? சரி வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்னு சொல்லி இப்ப என்னன்னா 27 ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு செக் வைக்கிறாங்க இவங்க ஜனநாயகன் டீம். ஒரு விஷயத்த இது பண்ணுவோம், ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ அவங்களே ஏற்படுத்தின மாதிரி இருக்கு. ஏன் இது வந்து இதுதான் நடந்ததுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய யூகம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.